அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது உங்க ஜாதகத்துல வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற 2 முக்கியமான கிரகங்கள் எது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த 2 கிரகங்களை பொறுத்து தான் உங்களோட அடிப்படை சிந்தனை அமையும், தேடுதல் அமையும், செயல்கள் அமையும், விருப்பங்கள், நம்பிக்கைகள் எல்லாமே அமையும். இப்ப எப்படி நம்ம லக்னம், லக்னாதிபதி, சந்திரன் இதெல்லாமே முக்கியம்னு சொல்றோமோ, அதே போலதான் இந்த அதிக பாகை பெற்ற கிரகம், குறைந்த பாகை பெற்ற கிரகம், இந்த 2மே முக்கியம். இதுவும் உங்களோட அடிப்படை ஆள் மனச, விருப்பங்களை, எண்ணங்களை, சிந்தனைகளை கட்டுப்படுத்துது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அது ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத இந்த வீடியோல முழுமையா பார்க்கலாம். ஓகே, இப்போ குறைந்த பாகை பெற்ற கிரகம் அப்படின்னா என்னன்னா, உங்க ஜாதகத்துல 9 கிரகத்தையும் எடுத்து, லக்னத்தை விட்டுருங்க, 9 கிரகத்தையும் எடுத்து லிஸ்ட் பண்ணுங்க. எத்தனை டிகிரியில இருக்கு அப்படிங்கறத எழுதுங்க. அதுல எல்லா கிரகமும் அந்த 0 டிகிரியிலிருந்து 29.59 டிகிரிக்குள்ளதான் இருக்கும். அதுல இருக்கிறதுல கம்மியான டிகிரியில இருக்கிறது எது? ஒரு கிரகம் 1 டிகிரியில இருக்கலாம், அல்லது 0.5 டிகிரியில இருக்கலாம், அல்லது 10 டிகிரியில இருக்கலாம், அல்லது 7 டிகிரியில இருக்கலாம், 3 டிகிரியில இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா 9 கிரகத்திலே எது கம்மியான குறைந்த பாகை பெற்ற கிரகமோ அதை நோட் பண்ணிக்கங்க. அதுதான் உங்களுக்கு LD, லோ டிகிரி, குறைந்த பாகை பெற்ற கிரகம். இது எப்படி சார் ஆக்ட் ஆகும், இது எப்படி நம்மளோட எண்ணங்களை, உணர்வுகளை கட்டுப்படுத்தும் அப்படின்னா, இப்போ இந்த குறைந்த பாகை அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு ஜாதக கட்டத்துல எந்த கட்டம் வேணாலும் இருக்கலாம், 12 கட்டத்துல ரொம்ப அப்பதான் அந்த கட்டத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கும். ஒரு 5 டிகிரியில, 4 டிகிரியில, 3 டிகிரியில, 0 டிகிரியில கூட இருக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ராசி கட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய உலகம். அந்த உலகத்துக்குள்ள அந்த கிரகம் இப்பதான் பிறந்திருக்கு, இன்னும் மெச்சூர் ஆகல, நிறைய தேட வேண்டியிருக்கு, நிறைய செயல்பட வேண்டியிருக்கு, நிறைய அனுபவங்கள் பெற வேண்டியது இருக்கு, ஆர்வம், ஆசை அதிகமா இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு ராசி கட்டத்துக்குள்ள இப்பதான் ஒரு கிரகம் என்ட்ரி ஆயிருக்கு, குறைந்த பாகை பெற்று இருக்கு அப்படின்னாலே அந்த கிரகம் இப்பதான் பிறந்திருக்கு, ஒரு சின்ன பிள்ளையா, ஒரு குழந்தை மனநிலையில இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு குழந்தைய ஒரு புது என்வரான்மெண்ட்டுக்குள்ள விட்டா அது என்னென்ன பண்ணும், எப்படி விளையாடும்? ஒரு பார்க்குள்ளேயோ, ஒரு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குள்ளேயோ, ஒரு புது வீட்டுக்குள்ளேயோ, அல்லது ஒரு புது சமூகத்துக்குள்ளேயோ, அல்லது புது ஊர்லயோ கொண்டு போய் விட்டுட்டீங்கன்னா, ஒரு குழந்தைய விட்டுட்டீங்கன்னா அது எப்படி ஆரவாரமா செயல்படும்? இங்க போகும், அங்க போகும், அவங்க கூட விளையாடும், இதை செய்யும், அதை செய்யும், என்னென்னமோ பண்ணும். அந்த மாதிரி உங்க ஜாதகத்துல குறைந்த பாகை பெற்ற கிரகம், அந்த கிரகம் காரத்துவம் ரீதியா, அந்த பாவகம் ரீதியா நிறைய செயல்பட வைக்கும், நிறைய விருப்பப்படும், நிறைய ஆசைப்படும். அதுல வெற்றி கிடைக்குதா, தோல்வி கிடைக்குதா அப்படிங்கறதெல்லாம் அடுத்து. ஆனா நிறைய ஆசை, விருப்பம், தூண்டுதல் இருந்துகிட்டே இருக்கும். எல்லா ஜாதகத்திலையும் எடுத்து பாருங்க, எந்த கிரகம் குறைந்த பாகையோ அந்த கிரகத்தோட காரகத்துவங்கள் ரொம்ப பிடிக்கும், ஆர்வமா இருக்கும், சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கும். அந்த கிரகத்தோட தெய்வங்கள் தான் பிடிக்கும். உதாரணத்துக்கு ஒரு புதன் 0 டிகிரியில இருக்கு, 1 டிகிரியில இருக்கு, அல்லது 2 டிகிரியில இருக்குன்னா அவருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், வைணவ சித்தாந்தம் ரொம்ப பிடிக்கும், விஷ்ணுவை பிடிக்கும். சூரியன் குறைந்த பாகைனா சிவனை பிடிக்கும். அதே போல சூரியன் குறைந்த பாகைனா பேரு, புகழ், அங்கீகாரம், அந்த ஆளுமை திறனை பிடிக்கும். அப்போ உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் குறைந்த பாகையோ அது சார்ந்து நிறைய தேடல் இருக்கு, விருப்பம் இருக்குன்னு அர்த்தம். இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறது ஒரு குழந்தை மாதிரின்னு சொல்லிட்டேன். அப்ப என்ன அர்த்தம்? மெச்சூரிட்டி இருக்காது, விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி செயல்படும், பொறுப்பா இருக்காது, பேராசைப்படும், தெரியாம என்னத்தையோ செஞ்சு மாட்டிக்கிட்டு அழுகும், கஷ்டப்படும், சிரமப்படும், நிறைய ப்ராப்ளமா சந்திக்கும். அந்த மெச்சூரிட்டி எதுவுமே இருக்காது. ஆனா அதுதான் மனசுக்கு செய்ய செய்ய பிடிக்கும். அந்த மாதிரிதான் குறைந்த பாகை பெற்ற கிரகத்தோட காரகத்துவம் ரீதியா அல்லது அந்த பாவகத்துவம் ரீதியா நீங்க நிறைய செயல்படுவீங்க, மெச்சூரிட்டி எல்லாம் செயல்படுவீங்க, நிறைய ஆசைப்படுவீங்க. உங்க மனசுல அந்த கிரகம் சார்ந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும், அது சார்ந்து செயல்பட விரும்பிக்கிட்டே இருப்பீங்க. செயல்பட்டு வெற்றி வரல, ஏதோ ஒரு சொதப்பல் வந்துடும், அல்லது தாமதமாகும், அல்லது சரியா செய்ய முடியாது, ஏதோ ஒரு சின்ன ப்ராப்ளம், குறை இருக்கும். அதை பார்த்துட்டு அதை சரியா செய்ய முடியலன்னு வெக்ஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி டிப்ரெஷனுக்கும் போறதுக்கு வாய்ப்புண்டு. அப்போ உங்க மனசு திருப்தி அடைய வைக்கிற கிரகமும் அதுதான், அந்த மனசை ஹர்ட் பண்ண வைக்கிற, பாதிப்படைய வைக்கக்கூடிய திறமை படைத்ததும் அந்த கிரகம் தான். அதை எப்படி சரியா கையாளணும் அப்படின்னா, அந்த கிரகம் சார்ந்த பாவங்கள், அப்புறம் அந்த கிரகம் சார்ந்த காரகத்துவங்கள் ரீதியா, அது பொருட்களோ, மனிதனோ, பணமோ, குடும்பமோ, சமூகமோ, அது ரீதியா நீங்க செயல் மட்டுமே செய்யணும், விருப்பத்தோட இறங்கி ஈடுபடணும், ரிசல்ட்ல போக்கஸ் வைக்க கூடாது அப்படிங்கிறது விதி. இதை ஃபாலோ பண்ணிட்டீங்கனாலே நீங்க சந்தோஷமான வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஸோ ஃபீலிங்ஸு, அஃபெக்ஷனு, எக்ஸ்பெக்டேஷனு, ஓவர் சென்சிட்டிவ், ஓவர் பொசசிவ், அட்டாச்மெண்ட்டு,
இதோட அந்த குறைந்த பாகை பெற்ற கிரகத்தை அணுகக்கூடாது. எனக்கு கேது தான் குறைந்த பாகை பெற்ற கிரகம், எனக்கு ஞானம், தேடுதல், அறிவு, மறைஞானம், இறை, பிரபஞ்சம் இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆன்ம முன்னேற்றம், யோகா, தத்துவம், பிலாசபி, படைப்பு, பிரபஞ்சம், இயற்கை இதுதான் ஓடிக்கிட்டே இருக்கு. இது மாதிரி நீங்க உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாருங்க. அதுலயும் குறிப்பா ஒரு 3 டிகிரி, 2 டிகிரி அல்லது 1 டிகிரி, 5 டிகிரிக்கு கீழே இருந்துட்டாலே அது இன்னும் அதிகமா இன்ஃபுளுன்ஸ் பண்ணும். எந்த அளவு டிகிரி குறையுதோ அந்த அளவு அந்த கிரகம் அதிகமா உங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்ணும், ஆக்குபை பண்ணும் அப்படிங்கறது அர்த்தம். நீங்க மெச்சூர்ட் ஆக கனிவா அணுக அந்த குறைந்த பாகை பெற்ற கிரகம் பெஸ்டான ரிசல்ட்டை கொடுக்கும். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுவும் குறிப்பா தசாபுத்தி நடக்கும்போது. அதே போல அதிக பாகை பெற்ற கிரகம் அப்படின்னா என்னன்னா, ஒரு ராசி கட்டத்துல ஒரு 25 டிகிரி, 26 டிகிரி, 27 டிகிரி, 28 டிகிரி, 29 டிகிரி இந்த மாதிரி அந்த ராசி கட்டத்தோட எண்டுல நிக்கும், எட்ஜில் நிக்கும். அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கு தயாரா இருக்கும். அப்ப அப்படி இருக்கிற கிரகம் என்ன மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்னா, அந்த ராசி கட்டத்தோட எல்லா அனுபவங்களும் வந்துருச்சு, மெச்சூர்ட் ஆயாச்சு, எல்லா செயலும் பண்ணியாச்சு, நிறைய அனுபவங்கள் பார்த்தாச்சு அப்படிங்கறது அர்த்தம். அப்போ ஓரளவு மெச்சூர்டா செயல்படும், அதுக்கான கெப்பாசிட்டி நிறைய இருக்கும், திறமை இருக்கும். அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் ஈஸியா நமக்கு கிடைக்கும், அது சார்ந்த அறிவு ஈஸியா கிடைக்கும். நினைச்ச உடனே, திங்க் பண்ண உடனே, அல்லது முயற்சி போட்ட உடனே, அல்லது செயல்பட்ட உடனே அதுக்கான ரிசல்ட்டுகள் குயிக்கா கிடைக்கும். மற்ற சூழ்நிலையினாலேயோ, மற்ற கிரக அமைப்பினாலேயோ, தசாபத்தினாலேயோ ஒரு விஷயம் தாமதம் படலாம். ஆனா அதிக பாகைப்பட்ட கிரகம் எப்படினாலும் அதோட பலனை தந்தே ஆகும். ஏன்னா அது முழு கெப்பாசிட்டியோட இருக்கு, அனுபவத்தோட இருக்கு, மெச்சூரிட்டியோட இருக்குன்னு அர்த்தம். சோ அதிக பாகைப்பட்ட கிரகம் நீங்க எப்ப அணுகுனாலும், அந்த கிரகம் ரீதியா, அந்த பாவம் ரீதியா எப்ப அணுகுனாலும் அது உடனே பலன் தர தயாரா இருக்குன்னு அர்த்தம். அதனாலதான் அதிக பாகைப்பட்ட கிரகத்தோட தெய்வத்தை கும்பிடுங்கன்னு சொல்றது. அதிக பாகைப்பட்ட கிரகத்தோட நபர்களோட பழகுங்க, பொருட்களை செய்யுங்க, தொழிலை செய்யுங்க, எண்ணங்களை வளர்த்துக்குங்க, வேலைகளை செய்யுங்க அப்படின்னு நம்ம கைட் பண்ணுவோம். ஏன்னா அது முயற்சி பண்ண உடனே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கு பாசிபிள் ரொம்ப ரொம்ப அதிகம் மற்ற கிரகத்தை விட. எப்படியா இருந்தாலும் தாமதமானாலும் அந்த கிரகம் ரிசல்ட் தந்தே ஆகும். அதனாலதான் அந்த கிரகத்தை நம்ம சஜஸ்ட் பண்றது. அதுதான் உங்களுக்கு பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்கும். மன திருப்திக்கு, விருப்பத்துக்கு, ஆன்ம தேடலுக்கு குறைந்த பாகைப்பட்ட கிரகத்தை தான் அணுகணும். ஆனா செயல் வெற்றிக்கு, பொருளாதாரத்துக்கு, காரிய சித்திக்கு, நடைமுறை வாழ்க்கைக்கு அதிக பாகைப்பட்ட கிரகத்தை தான் அணுகணும். இப்படி இந்த 2 கிரகத்தை சரியா அணுகிட்டோம் அப்படின்னா ஆன்ம முன்னேற்றத்தையும், பொருளாதார முன்னேற்றத்தையும், சமூக அங்கீகாரத்தையும் சிறப்பா கொண்டு போக முடியும் அப்படிங்கறது அர்த்தம். சோ இதை நீங்க சரியா பயன்படுத்திக்கங்க. இது 2ம் கலந்த மாதிரியான ஒரு தொழிலையும் வேலையும் உங்க வாழ்க்கையில சூஸ் பண்ணீங்கன்னா அதுவுமே சிறப்பா இருக்கும். இது யாருக்கு அதிகமா பலன் தரும், இது யாருக்கு அதிகமா எஃபெக்டிவா தெரியும் அப்படின்னா, லக்னத்தோடையோ லக்னாதிபதி கூடயோ சந்திரனுடையோ இந்த அதிக பாகைப்பட்ட கிரகம் அல்லது குறைந்த பாகைப்பட்ட கிரகம் எப்போ தொடர்பு கொள்ளுதோ, பார்வையிலையோ செயற்கையிலையோ அல்லது தசாபுத்தியிலையோ தொடர்பு கொள்ளுதோ, அப்பதான் அவங்களுக்கு அதிகமான ரிசல்ட் தெரியும், அதிகமான ஃபீலிங்ஸ் தெரியும். அப்ப குறைந்த பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறது குழந்தை, அனுபவமாகாது, அன்மெச்சூர்டு. அதிக பாகை பெற்ற கிரகம் அப்படிங்கிறது மெச்சூர்டான, நிறைய அனுபவங்கள் மிக்க, திறமை மிக்க, ஒரு எனர்ஜி மிக்க ஒரு கிரகம். இதுல என்ன ஒரு சின்ன மைனஸ்னா, அதிக பாகை பெற்ற கிரகத்தை நம்ம பெருசா கண்டுக்க மாட்டோம். அது இருக்குதா இல்லையான்னு கூட தெரியாது, அதை பத்தி நமக்கு விருப்பமே வராது, அது ஒரு பொருட்டாவே தெரியாது. இதை சொன்னா இதுவா, அப்படியா சார் அப்படின்பாங்க. ஆனா குறைந்த பாகை சொன்னா, ஆமா சார் அப்படிதான் சார், அந்த கிரகம் தான், அந்த தெய்வத்தை தான் சார் எனக்கு பிடிக்கும், இந்த வேலை தான் சார் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதிக பாகை பெற்ற கிரகத்தை சொல்லும் போது, அப்படியா சார், பாக்கலாம் சார், அப்படியெல்லாம் ஒன்றும் பெருசா தெரியல சார் அப்படிம்பாங்க. இந்த 2 கிரகத்தை சரியா புரிஞ்சு அணுகி ஆன்ம முன்னேற்றமும் அடைஞ்சு, எக்கனாமிக் முன்னேற்றமும் அடைஞ்சு சிறப்பான வாழ்க்கையை நீங்க வாழணும் அப்படிங்கிற ஒரு விருப்பத்தை முன் வச்சு இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த வீடியோ சார்ந்த கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. உங்களுக்கு உங்க ஜாதகத்தை பத்தின முழு ஆய்வு அறிக்கை, அதாவது எப்படி செயல்படும், என்ன பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ், அதை எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயில்டான அனாலிசிஸ் ஆய்வு அறிக்கை, ஆடியோ ரெக்கார்டு வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. ப்ரிடிக்ஷன் அதில் இருக்காது, ஆனால் முழுமையான அது எப்படியெல்லாம் கொண்டு போகணும், எப்படியெல்லாம் செயல்படும், எதெல்லாம் தவிர்த்துக்கணும், எதெல்லாம் செய்யணும், உங்க ஆன்ம முன்னேற்றத்துக்கு எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற முழுமையான தகவல் இருக்கும். அது வேணும்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. அல்லது பொதுவாக வேலை, தொழில், எக்கனாமிக், ஃபேமிலி இதுல எல்லாம் என்ன மாதிரியான அமைப்பு இருக்கு, எப்படியான ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதை ஓவராலா எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற கைடன்ஸ் வேணும்னாலும் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்பந்தப்பட்ட சேனல் இருக்கு, அதுக்கான கிளாஸஸ் பிப்ரவரியில நடக்கும். தேவைப்படுறவங்க அதுலயுமே ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த சேனலோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தர்றேன். நன்றி.